ஸோ இப்போ நம்ம வேரியபிள்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் ஃபைலில் போய்ட்டு ஒரு புதுசாக ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபைல் சேவ் ஆஸ் அண்ட் இதில் வந்து நான் var.php அப்படின்னு நான் போட்டுக்கிறேன் அண்ட் சேவ் பண்ணிடுறேன் என்னுடைய ஃபைலை. அண்ட் இப்போ இங்கே var.php அப்படின்ற ஃபைல் நம்மளுடைய notepad++ல் வந்திருக்கோம். ஜஸ்ட் இந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வேரியபிள்ஸ் பற்றி பார்க்குறதுக்கான ஒரு இடத்துக்கு ஒரு ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஓகே, ஸோ வேரியபிள்னா என்னென்னா டெம்பரவரியாக சம் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். அதாவது டெம்பரவரியாக ஒரு ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணி அதை வச்சுக்கோம். ஸோ இதுதான் வேரியபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த வேரியபிளை உருவாக்குறதுக்கு ஒரு சில ஃபார்மேட்ஸ் இருக்குது. அந்த ஃபார்மேட் என்னென்னா பிஹெச்பி பொறுத்த வரைக்கும் ஒரு வேரியபிளை உருவாக்கும் போது ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி $சைன் போடுவாங்க. அது ஏன் போடுறாங்கன்னா பிஹெச்பி டிசைன் பண்ணவங்க ஒரு வேரியபிளை உருவாக்கும் போது $சைன் போட்டு தான் உருவாக்கணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அதில் வந்து ஆர்கியூவே பண்ண முடியாது. ஸோ நான் இந்த இடத்துல வந்து மை வார் அப்படின்னு போட்டுக்கிறேன். அதாவது மை வேரியபிளுக்கு ஷார்ட் ஃபார்ம். ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் வேரியபிள் இது தான். ஸோ இது வந்து ஒரு கரெக்டான டைப்பான ஒரு வேரியபிள் ஃபார்மேட். நம்ம வந்து எப்படி ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணக்கூடாதுன்னா மை வேரியபிள் இப்படின்னு போட்டு ஒரு வேரியபிளை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியாது. அதே மாதிரி ஸ்பேஸ் விட்டும் க்ரியேட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு வேரியபிளை நீங்கள் உருவாக்கும் போது அதில் ஸ்பேஸோ ஐஃபனோ எதுவுமே இருக்கக்கூடாது. எந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டரோ இருக்கக்கூடாது. ஒரு சில பேர் இப்படி உருவாக்குவாங்க, அண்டர்ஸ்கோர் போடலாம். இது கரெக்டான ஃபார்மேட் தான். பட் இதனால் இதை அவாய்ட் பண்ணுங்கள் கன்ஃபியூஷன்ஸ்க்கு. பெட்டர் நம்ம வந்து ஸ்பேஸு எந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டரையும் யூஸ் பண்ணாமல் ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணனா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதை படிக்கும்போதும் ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு கோட் எக்ஸிக்யூட் பண்ணும்போதும் எந்த ஒரு எரரும் வராமல் அவாய்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ நீங்கள் இந்த டைப் ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கலாம். கேமல் டைப் ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கேமல் டைப்புன்னு எப்படி சொல்கிறேன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் ஏன், அப்புறம் ஸ்மால், இந்த மை வாரில் கேபிட்டல். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்படியுமே கேப்ஸ், அப்புறம் நார்மலாக வரும். அதுக்கப்புறம் திரும்பி என்ன ஒரு மெயின் வேர்டு வருதுன்னா அதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ். ஸோ மை வேரியபிள்ன்றதை நான் எம் கேப்ஸ் வி கேப்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து கேமல் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நிறைய ப்ரோக்ராமர்ஸ் இதை யூஸ் பண்ணுவாங்க. பெட்டர் நீங்களும் இதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ தட் உங்களுக்கும் ஒரு ரிச்சான ஃபீலிங் கிடைக்கும். ஓகே, ஸோ ஸ்பேஸ் நான் ஈக்குவல் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம ஒரு வேரியபிளில் பிஹெச்பியில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். பட் அதுக்கு இன்னும் நம்ம வேல்யூ அசைன் பண்ணல. அதாவது அந்த வேரியபிளில் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் நம்ம எடுத்துகிட்டு போய் ஸ்டோர் பண்ணி வைக்கல. ஸோ அதை தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். நான் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுறது அப்படின்றத வந்து நான் என்ன சொல்கிறேன்னா ஸ்ட்ரிங்கை எடுத்துகிட்டு போய் அந்த வேரியபிளில் சேவ் பண்ணி வைக்கிறது அப்படின்றத சொல்கிறேன். நான் ஸ்ட்ரிங்குன்னா நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ அது எல்லாமே ஸ்ட்ரிங் தான் கன்சிடர் பண்ணப்படும். ஸோ இந்த இடத்துல இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வேரியபிள் அப்படின்னு நான் டைப் பண்ணிடுறேன். ஸோ இது முழுக்க ஒரு ஸ்ட்ரிங். ஏன்னா இது டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்குது. இந்த ஒரு ஸ்ட்ரிங்கை எடுத்துகிட்டு வந்துட்டு நான் இந்த வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். டெம்பரவரியாக தான், பெர்மனெண்ட்டாக கிடையாது, டெம்பரவரியாக. நான் டெம்பரவரின்னு நான் ஏன் மென்ஷன் பண்ணுறேன்னா நம்ம ப்ரௌசர் ரன் ஆகும்போது தான் இந்த ஸ்ட்ரிங் வந்து இந்த டபுள் கோட்ஸ்க்கு உள்ளே இருக்க இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகும். அது வந்து அந்த ப்ரௌசர் ஓப்பனாக இருக்கிற வரைக்கும் இந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகி இருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன். ஸோ அதனால தான் நான் வந்து டெம்பரவரியாக இது வந்து ஸ்டோர் ஆகுது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் கேட்கலாம் இந்த திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வேரியபிள் அப்படின்ற இந்த இன்ஃபர்மேஷன் மை வேரில் தான் ஸ்டோர் ஆகிருக்கா அப்படின்றத நீங்கள் ஒரு டவுட்டாகவே கேட்கலாம். அதுக்கு ப்ரூஃப் வந்து நான் இதை எக்கோ பண்ணுறேன். நம்மளுக்கு எக்கோ ஃபங்க்ஷன் எதுக்குன்னு தெரியும், நம்ம ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு வெப் ப்ரௌசரில். ஸோ அதுக்கு தான் இந்த எக்கோ அப்படின்ற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஜஸ்ட் எக்கோ என்னுடைய வேரியபிள் நேமை நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ $, மை வேரியபிள் செமிகாலன் எண்ட் ஆஃப் த லைன். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா என்னுடைய இந்த மை வேரியபிளை டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த எக்கோ ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா இந்த மை வேரியபிளுக்கு உள்ளே இருக்க இன்ஃபர்மேஷனை எனக்கு வெப் ப்ரௌசரில் டிஸ்பிளே பண்ணும். இந்த எக்கோ ஃபங்க்ஷனுக்கு இந்த $சைன் இருக்கிறது மூலயமா இது வந்து ஒரு வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்கோ ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிடும். ஸோ இந்த $சைனை வச்சு இந்த வேரியபிளுக்குள்ள இது வந்து ஒரு வேரியபிள் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு அதில் எந்த இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகிருக்கோ அதை வந்து நம்ம வெப் ப்ரௌசரில் தெளிவாக டிஸ்பிளே பண்ணி நம்மளுக்கு காமிச்சிடும். நான் இப்போ என்னுடைய ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு என்னுடைய வெப் ப்ரௌசரில் நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இது லெசன் 1 கிடையாது. இது வந்து var.php
சேம். ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வேரியபிள். ஸோ என்னுடைய ஸ்ட்ரிங் வந்து ஸோ இது சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ இது மூலிமா நமக்கு தருது வேரியபிளை எப்படி உருவாக்குறோம், அதை எப்படி நம்ம டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு.